இது வந்து இது வந்து ஐஐடி மெட்ராஸோட ஓப்பன் ஹவுஸ் பற்றினது. ஸோ ஐஐடி மெட்ராஸ் வந்து ஜனவரி 2, 3, 4 அந்த ஒரு 3 days வந்து ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. டு ஆல் த பப்ளிக் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் போய் வந்து ஐஐடி கேம்பஸ் உள்ளே போய் அவங்களோட கோர் லேப்ஸ், அவங்களோட வந்து முக்கியமான ரிசர்ச் அதெல்லாம் போயிட்டுருக்கிறது எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்துருப்பாங்க ஓப்பன் ஹவுஸ் அப்படின்றதுல. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஐஐடி மெட்ராஸ் உள்ளே போய் அவங்களோட லேப்ஸ் எல்லாம் பார்க்குறது வந்து எல்லாராலையும் முடியாது. யாரெல்லாம் வந்து அங்கே காலேஜில் அட்மிட் ஆகி உள்ளே போகிறாங்களோ அவங்களால தான் முடியும். பட் அஸ் அ ஜென்ரல் பப்ளிக் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருந்திருக்கும் ஐஐடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா NIRF ரேங்கிங்கில் ஐஐடிஸ் வந்து எப்பயுமே பெஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ ஐஐடி மெட்ராஸ் வந்து பியோனியர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அங்கே போய் அவங்களோட கேம்பஸை பார்க்குறது, அவங்களோட லேப் பார்க்குறது அப்படின்றது வந்து ஒரு ஃபேசினேஷனான ஒரு இதுதான். ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ ஆர் வெரி வெல் என்தூசியாஸ்டிக் அபவுட் சயின்ஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டீச்சராக பார்க்குறீங்க, ஒரு அக்கமடேஷனாக பார்க்குறீங்க, ஒரு இதுவாக பார்க்குறீங்க, டியூஷன் எடுக்கிறீங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் கூட சொல்லுங்கள். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனும் அங்கே இருக்குது. இண்டிவிஜுவலாகவும் போகலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து ஆதார் கார்டு கேட்டிருந்தாங்க. ஆதார் கார்டு அப்லோட் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு குரூப்பாக பண்ணுறீங்க, ஒரு ஸ்கூல்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்றவங்க வந்து அதுக்குரிய வந்து செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஐடி கார்டு போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஸ்லாட் வைஸாக இருக்குது. நம்மளுக்கு வந்து செகண்ட் அன்னைக்கு வந்து ஒரு 2 slots, தேர்ட் அன்னைக்கு, ஃபோர்த் அன்னைக்கு, சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்ற மாதிரி வருது. ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன ஸ்லாட் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்துட்டு அங்கேயே இது பண்ணிக்கலாம். அங்கே போய் நீங்கள் வந்து குரூப்பாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க போட்டிருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களோட இதெல்லாம் வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கூட காமிப்பாங்க அப்படின்னு. ஸோ லேபை பார்க்கலாம். ஸோ அந்த டாப் இன்ஸ்டியூட்குள்ளே வந்து எப்படி இருக்குது, லேப் எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரியான இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணலாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. சென்னை பேஸ்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவாய்ட் பண்ணுங்கள். வெளியூர்லேருந்து நியூ இயர்க்கெல்லாம் சென்னைக்கு வரீங்க அப்படின்னா வந்து இதுவும் ஒன் ஆஃப் த இதுவாக உங்கள் பிளானில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அந்த சைட் வந்து அது சாஸ்திரா அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதோட சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே மேலே கொடுக்குறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் போய் லிங்க்கில் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு மெயில் வரும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், மெயில் வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவைல் பண்ணுங்கள். ஐஐடி உள்ளே போய் கேம்பஸை பற்றி நம்ம பார்த்துட்டு வரலாம். தேங்க்யூ.